வெல்கம் டு மேஷப் வித் கோம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து அடை பிரதமன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பாலாடை எடுத்துக்கோங்க. இந்த பாலாடை வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கும். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸாகவும் அவைலபிளாக இருக்குது. இந்த பாலாடையை பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கோல்ட் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி இந்த பாலாடையை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாலாடை நல்லா குக் ஆனதுக்கப்புறமேட்டு இது ஒரு கோல்டு வாட்டரில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வெள்ளை பாகு செய்கிறதுக்கு ஒரு 250 கிராம்ஸ் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மெல்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. அதில் உருகி வச்ச வெல்லத்தை அதில் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சுருந்த பாலாடையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. வெல்லம் நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் இந்த பாலாடையை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் குக் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து காட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கோகனட் மில்க் எடுத்துக்கலாம். கோகனட் மில்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி 3 வாட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப தின்னாக இருக்க கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து இது தெரியாது. இது நல்லா குக் ஆகி திக்காகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்தோடனே ஏலக்காய் பவுடரை வந்து போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு சுக்கு பவுடர் ஆட் பண்ணும். ஸோ நான் வந்து சுக்கை அரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீடியம் திக்னஸில் இருக்க கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த திக்காக இருக்க கோகனட் மில்கை ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப பாயில் பண்ண விடக்கூடாது, இல்லைன்னா தெரிஞ்சிரும். இந்த அடை பிரதமனில் கொஞ்சமாக கோகனட் கட் பண்ணி அதில் போடணும். அதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கோகனட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த கீயில் ஃப்ரை பண்ண கோகோனட்ஸை அடை பிரதமனில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டு முந்திரி பருப்பு திராட்சை ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு அடை பிரதமனில் சேர்த்துக்கலாம். சூப்பரான அடை பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.